சின்ன வயசுலேருந்து ஐ ஹவ் ஒன்லி பீன் பாடி ஷேம்ட் ஃபார் ஹவ் ஐ லுக். ஏன்னா இவ இப்படி இருக்கா, ஒல்லியா இருக்கா, அப்படி இருக்கான்னு ஸ்கூல்லலாம் ஃபுல்லா. அதனால எனக்கு என் மேல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நம்பிக்கையே இல்ல. நம்ம பார்க்க நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு அப்படியே எனக்கு தோணாது. என்ன ஒரு ஃபோட்டோ எடுத்தா கூட நான் அத நல்லா இருக்கு அப்படின்னு அக்செப்ட்டே பண்ணிக்க மாட்டேன். அது எனக்கு இப்போ வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த விஷயம் இருந்துட்டே இருக்கு. ஒரு ஃப்ரேம்லயும் என்ன என்ன ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா காமிச்சுட்டு, "இங்க வாயேன், இத பாரேன்" அப்படின்னு என்ன சதீஷ் சார் கூப்பிட்டு காட்டுவாரு. காட்டும்போது, "நானா இது?" அப்படின்னு அவ்வளோ சூப்பரா ஃபீல் ஆகும் சார் எனக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கண்மணி மேம் நீங்க சொன்னது உண்மதான். சார் வந்து ஒரு ஷாட் எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது வந்துட்டு, "அம்மா, சார் இப்ப என்ன ஷாட்?" அப்படின்னு நம்ம கேட்டா, அதாவது இந்த கதையோட சினாப்சிஸ் எங்கேருந்து ஆரம்பிக்குதான்னு ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் மண்டையில வச்சுட்டே இருப்பாரு. அப்பவே எனக்கு புரிஞ்சுது. ஓகே, எந்த அளவுக்கு ஒரு கதை வந்து அந்த டைரக்டருடைய ஆழ் மனசுலருந்து அவர் எழுதியிருக்காருன்னா, அத ஒரு தடவையும் ய அத எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அத அவரு சொல்லுவாரு. அத புரிய வைக்க ட்ரை பண்ணுவாரு. சார் எனக்கு புரியுது சார். இப்பதான் நெறைய பேர் சொல்லி எனக்கு தெரியும். ஒரு 23 இயர்ஸ் ஆஃப் ஜர்னினா அது சும்மா கிடையாது சார். எனக்கு வாய்ப்பு குடுத்ததுல அதுல ரொம்ப ரொம்ப நன்றி. டு தி புரொடியூசர்ஸ் அண்ட் டு எடிட்டர்ஸ் அண்ட் எல்லாருக்குமே இங்க வொர்க் பண்ண அத்தன பேருக்கும் சுவாமி சாரா இருக்கட்டும், என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே ஆம், ரொம்ப கோஆப்பரேட்டிவா ஒரு பெரிய டீமா இங்க வொர்க் பண்ணோம். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். டிஓபி சார் அஸ் வெல் சொல்லவே தேவையில்ல. யூசுவலா படத்துக்கு போனோம்னா, கேமராமேன் சார் வந்து ஒரு முடிஞ்சோனே டக்குன்னு ஓகே அடுத்தது போயிடலாம்னு சொல்லுவாங்க. பட் தடவ வந்து நானும் போய் ரெக்வெஸ்ட் பண்ணுவேன். டைரக்டரே ஓகே பண்ணுவாங்க சார் இன்னொரு தடவ போயிடலாமான்னு நான் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்பேன். பட் இங்க எனக்கு பிரச்சனையே இல்ல. ஓகே பண்ணாலும் ஒரு ஷாட் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருவாரு. ஸோ அதனால எங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இல்ல. அண்ட் அதுக்கப்புறம் மியூசிக் கே. சமீபத்தில நான் வந்து அமெரிக்காவுக்கு போயிருந்தேன். ஃபெட்னா ஃபெடரேஷன் ஆஃப் நார்த் அமெரிக்கா தமிழ்ச் சங்கம் மேடை. கிட்டத்தட்ட 5000 அமெரிக்க தமிழர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. அந்த மேடையில நம்மளுடைய இயக்க மினிஸ்டர் ராஜ்மோகன் சாரும் கலந்துருந்தாங்க. அங்க நான் தான் நிகழ்ச்சிய தொகுத்து வழங்குனேன். ஸோ அவங்க அனுமதியோட பாடல வந்து நாங்க ஒளிபரப்புனேன். அவ்ளோ இது வந்தது. நல்ல வாழ்த்துக்கள் வந்தது. அதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்க என்ன சொன்னேன்னா, நான் அதுக்கப்புறம் வேரியஸ் ஸ்டேட்ஸ் போனேன். டாலஸ், யுஎஸ் அப்புறம் ஐ மீன் சிகாகோ அந்த மாதிரி நான் ஒவ்வொரு ஊரா போறப்ப, எல்லா ஊர்லயும் வந்து கார்ல அவங்க லாங் ஜர்னி போறப்ப கேட்கிற ஒரு பாட்டுல லிஸ்ட்டா அத ஆட் பண்ணிருக்காங்க. இட்ஸ் அ ப்ராமிஸ். வாழ்த்துக்கள் அண்ட் தேங்க்ஸ். அது என்னோட பாட்டுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்துல வந்து நான் நெறைய ஃபங்ஷன்ஸ்லாம் போறதில்ல. படங்கள் பண்ணா அந்த ஆடியோ லான்ச். நான் இந்த படத்துல நான் வரணும்னு நானே விருப்பப்பட்டேன், என்ன கூப்பிடும்போது. ஏன்னா 23 இயர்ஸ் ஆஃப் ஒரு ட்ராவலாக் இருக்கு. 2004ல நான், சதீஷ், நம்ம சாரஜா ஒரு டைரக்டர் எல்லாருமே நாங்க ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் பண்றதுக்கான ஒரு கோர்ஸ் பண்ணோம். அங்கிருந்து எங்களோட உறவு ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 23 வருஷம் வந்து ஒரு ஒரு கனவ, ஒரு பேஷனை வந்து ஹோல்ட் பண்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அதுக்கு ஒரு நேர்மை இருக்கணும். அப்பதான் வந்து அத எடுத்துட்டு போய் அந்த இடத்துல சேர்க்க முடியும். ஸோ அந்த அந்த ஜேர்னிக்கு எல்லாருமே அவர் கூட இருக்கவங்கலாம் கொஞ்சமாச்சும் உண்மையா இருந்திருந்தா தான் அவரால இந்த இடத்துக்கு வர முடியும். ஸோ இந்த ஜேர்னியோட ஹோல் இருக்குல்ல, அதுல வந்து நிறைய வழி வேதனைகள்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் கடந்து ஒருத்தர் படம் செஞ்சு முடிக்கிறாருன்னும் போது நம்ம அவர் கூட நிக்கணும்ன்றது தான் என்னோட முதல் எண்ணமா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த படத்தோட பேர், அது வந்து ஒரு பாசிட்டிவான பேரா எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா பாரிஸ் கஃபே எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஒரு மகிழ்ச்சிய கொண்டாடுறது. ஆனா அது மட்டும் கிடையாது. நம்ம பார்க்கும்போது ஒரு கஃபேக்குள்ள எல்லாரும் பேசுற மாரி சந்தோஷமா இருக்க மாரி இருக்கும். ஆனா அவங்களுக்குள்ள இருக்க ஒரு விஷயத்த, அதாவது அவங்க முகமூடிய கழட்டினாங்கன்னா, அதுக்குள்ள இருக்க பிரச்சனைகள் என்னன்றது நம்மளுக்கு ஒரு மிஸ்ட்ரியா இருக்கும். அந்த மிஸ்ட்ரி எப்படின்னா, ஒரு உண்மைய என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு கியூரியாசிட்டிய கிரியேட் பண்ணும். ஸோ அந்த உண்மை நிஜமாலே உண்மைக்கு ரொம்ப நெருக்கத்துல இருந்ததுன்னா, அது வந்து ஆடியன்ஸ ரொம்ப புல் அப் பண்ணிடும். அவங்கள ஞாபகம் வச்சுக்க வைக்கும். ஸோ அந்த தன்மை இந்த படத்துக்கு இருக்குன்றத நான் நம்பிக்கையோட நினைக்கிறேன். இந்த படத்தோட ரைட்டிங், இந்த படத்தோட ரைட்டரும், ஒளிப்பதிவும் எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா, 2மே வந்து ஒரு எம்ப்டினஸ்ல இருந்து வர்றது. ஒரு ஒரு ஸ்டுடியோக்குள்ள போனீங்கன்னா, அந்த இடத்துல வந்து இருட்டு இருக்கும். அதிலிருந்து ஒரு வெளிச்சத்துக்கு நம்ப எப்படி அந்த கதை சொல்ல போறோன்றது வரும். அதே மாரி ரைட்டர்கிட்டயும் எதுவுமே இருக்காது. ஒரு பேப்பர், ஒரு பேனா இருந்தா போதும். அந்த பேனா மூலியமா அவங்க சொல்ல வேண்டிய கதைய அழகா சொல்லுவாங்க. இந்த 2 பேருக்குள்ள இருக்க அந்த ஒத்துமை இருக்கு பார்த்தீங்களா? அத வழிநடத்தி கொண்டு போறது தான் ஒரு டைரக்டர். அந்த டைரக்டர் வந்து என்ன வழி நடத்தி கொண்டு போறாருன்னா, அவருக்குமே அந்த வழி வந்து ஒவ்வொரு படி தான் அவருக்கு அந்த வழிய காமிக்கும். அது திரும்பி பார்க்கும்போது ஒரு காட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது தான் அவர் போன வழியே அவருக்கு தெரியும். அதுவரைக்கும் ஒவ்வொருவும் மிஸ்ட்ரியா இருக்கும். அதுல என்ன முக்கியமான விஷயம்னா, அன்சர்டனிட்டி.
அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது நிலையற்ற தன்மை. இந்த தன்மையை வந்து யார் வந்து மாஸ்டரிங் பண்ணுறாங்களோ, அதை ஏற்றுக்கிறாங்களோ, அவங்களுக்கு வந்து மிக நீளமான ஒரு ஜேர்னி கிடைக்கும். ஒரு ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும். ஏன்னா அதுதான் இருக்கிறதுலே கடினமான ஒரு விஷயம். அது வந்து டைரக்ஷனுக்கு வந்து அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி ப்ரொடக்ஷனுக்கும் அதே மாதிரி இருக்குது. அதை நம்ம வந்து கடந்து போய் ஆகணும். அந்த அன்சர்டனிட்டின்றதை வந்து அதை அக்செப்ட் பண்ணி ஆகணும். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். நான் வந்து இது ஏன் வந்தேன், ஏன் போனேன்னா, எங்கள் ஊர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சினிமாட்டிக்காக வந்து நிறைய பேர் இங்கே எங்கள் ஊர்லேருந்து வந்து இந்த சினிமா துறையில் நிறைய பேர் சாதிச்சிருக்காங்க. அதில் ஒருத்தர் சொல்லணும்னா, இங்கே ஆர்ட் டைரக்டரு சங்க தலைவர் நம்ம கதிர்னு இருக்காங்க, கதிரன்ட்டு. அவர் எங்கள் ஊர் தான். எங்கள் ஊர்லேருந்து என் வீட்டிலேருந்து ஒரு 10 வீடு தள்ளின்னு பார்த்துங்களேன். அந்த மாதிரி சினிமா மோகம் அதுலேருந்து ஒரு பக்கம் வந்தது. மற்றபடி அதுலேருந்து ஒரு பக்கம் சேர்ந்ததுனால தான் இதெல்லாம் பண்ணி முடித்தோம். நல்லா வந்திருக்குது. மற்ற பேர் எங்கள் டீம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாம் நல்லா சப்போர்ட்டிவாக எல்லாம் கரெக்டாக பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு பர்டிகுலராக மேடம் சொன்ன மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்ல தெரியல, அவங்கள பற்றியெல்லாம் பேச தெரியல. பட் எல்லாரும் நல்லா பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி மேடம், ரொம்ப நன்றி சார். நல்லா பண்ணாங்க. இப்போது இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதை வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கறது வந்து எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குதுங்க சார். எல்லாம் நல்லபடியாக பார்த்து நீட்டாக எடுத்து போய் சேர்த்து கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். முதல்ல இந்த படத்தில் ஒர்க் பண்ண என்னோட அசிஸ்டண்ட் லோகேஷ், அப்புறம் என்னோட அசிஸ்டண்ட் ஆதவ் பிரகாஷ் 2 பேரும் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நிறைய படங்கள் ஒர்க் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து ஃபுல் சப்போர்ட்டாக இருந்து எனக்கு இந்த படத்தில் பண்ணி கொடுத்தாங்க. நான் இன்றைக்கெலாம் பெரிய படங்கள், பெரிய மேஜிக் இருக்க படங்கள், கமர்ஷியல் ஃபிலிம்ஸில் ஒர்க் பண்ணுறது நிறைய பசங்க ஆசைப்படுவாங்க. பட் இந்த மாதிரி படங்கள், சின்ன படங்களையும் வந்து சப்போர்ட் பண்ணுற அந்த மாதிரி அசிஸ்டன்ஸ்லாம் கிடைக்க ரொம்ப இது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். அதுக்கப்புறம் இந்த டீம் சராஜ் சார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தது நம்ம இபி சூர்யா தான். ஸோ சூர்யா நானும் நிறைய படங்கள் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம். மிஸ் ஆகி கிடச்சி அப்புறம் இந்த படத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ சார் வந்து யார்கிட்டே ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினச்சி பார்த்தா யார்கிட்டே ஒர்க் பண்ணல அப்படின்னாங்க. ஆனால் வந்து ஃப்ரேம்ஸு, ஷார்ட்ஸு, எமோஷன்ஸு, ஆனால் எப்பயுமே ஒரு படிக்கும்போது இருக்க எமோஷன்ஸ் வந்து ட்ரான்ஸ்லேட் ஆகிறது ரொம்ப கஷ்டம் ஆன் ஸ்க்ரீனில். அது ப்ராப்பராக வந்து இந்த படத்தை வந்து ட்ரான்ஸ்லேட் ஆகிருந்தது. ஸோ அதுக்கு வந்து டைரக்டர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது டைரக்டர்னாலும் அது அவருக்கு என்ன வேணுன்றது கிளாரிட்டியோடு இருந்தார். ஸோ அது வந்து ரொம்ப எனக்கு ஈஸியாக இருந்தது. ஸோ ரொம்ப எமோஷன்ஸாக எங்கே ஒர்க் அவுட் ஆகணும், எங்கே நல்ல அந்த லவ், அந்த ரொமான்ஸு அதுவும் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்தது. ஸோ அவரோட அந்த கனவு வந்து இந்த பாரிஸ் காஃபே மூலிமா ரொம்ப வருஷம் 20 வருஷமாக அவர் வந்து படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இன்றைக்கி வந்து இந்த ஸ்டேஜில் இருக்கிறதுன்றது அவருக்கு அதுக்கு நாங்கள்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்பயுமே ஒரு எடிட்டராக பார்க்கும்போது ஒன் ஸ்க்ரீனில் வந்து ஐயோ இது இவ்வளோ தப்பாக இருக்குது, எப்படி பண்ணுறது, நிறைய நம்ம என்ன கொஞ்சம் இது மெனக்கட்டு நிறைய விஷயம் பண்ண வேண்டியது இருக்கும். பட் எனக்கு இந்த படத்தில் அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் எதுவுமே இல்லை. எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் இவங்கள ஆரம்பித்து குரு சார், அனுமோல் மேடம்லாம் ஃபரானாலே அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ தெரியும் அவங்கள. ஸோ எக்ஸ்பிரஷன், ஸோ சின்ன விஷயங்களை எது வேணாலும் அந்த அவங்களோட இதில் ஈஸியாக எனக்கு கிடச்சிது. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பி. அப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மியூசிக் டைரக்டர் அவர். ரொம்ப செலக்டிவ் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணுறாரு. அதில் இந்த படம் செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் கேயோட. எனக்கும் இந்த திரையுலகத்துக்கும் ரொம்ப தூரம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். என்னோடது களத்தில் வேலை பார்க்கறது தான் என்னோட முதன்மையான வேலை. அப்போது நான் தோழர்கிட்ட கேட்கும்போது உங்களுக்கு நான் இதை காமிக்கிறேன், நீங்கள் அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கன்னு சொன்னார். அப்போது இந்த படத்தை பார்த்ததுமே எனக்கு அனுமோல் தோழரோடையும் குரு தோழரோட காதல் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. காதல் வந்து ரொம்ப இயற்கையாக, இயல்பாக அவ்வளவு நல்லா இருந்தது. அதே போல் அவங்களோட அனுமோல் தோழரை காமிச்ச அந்த ஒரு பெண் இந்த சமூகத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்ற அந்த போல்டான இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா. ஏன்னா நான் தினமும் களத்தில் அந்த மாதிரியான பெண்கள் கூட தான் நான் பயணிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா நீங்கள் திரையில் வந்துட்டீங்க, அந்த தோழர்கள் எல்லாம் திரையில் இல்லை. அவங்க வந்து இன்னும் அவ்வளவு போராட்டங்கள் இப்போ எல்லாரும் சொல்லலாம், மும்பையில் பெண்கள் போராடுறாங்க, சென்னையில் டெல்லியில் போராடுறாங்கன்னு. தமிழ்நாட்டில் இப்போவும் பெண்களோட உரிமைக்காகவும் எல்லாரோட உரிமைக்காகவும் அவ்வளவு பெண்கள் போராடிட்டு இருக்காங்க. அந்த ஒரு தொடர்ச்சியாக தான் நான் உங்களோட அந்த இதை பார்த்தேன்.